ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 2 முக்கிய விதி அமலுக்கு வர இருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேன் கார்டு ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் புதிய விதின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, ரூபாய் 2 லட்சத்திற்கு மேல் முத்திரைத்தாள் வாங்க பேன் எண் கட்டாயம் என்று கூறப்பட்டுள்ளது. ரூபாய் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மதிப்புகளில் முத்திரைத்தாள் வாங்குவோரின் விவரங்கள் ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் இந்தியா நிறுவனத்திற்கு தெரிவிக்க வேண்டியது அவசியம். உயர் மதிப்புள்ள முத்திரைத்தாள் வாங்குவோர் அனைவரின் விவரங்களும் வருமான வரித்துறை பார்வைக்கு செல்லும் வகையில் விதியில் திருத்தம் வரவுள்ளது. இதுதான் முக்கிய அப்டேட். அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு விண்ணப்பிப்பதற்கான புதிய விதிமுறை. பேன் கார்டை புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு ஆதாருடன் கூடுதல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அறிவிப்பு. மார்ச் 31ஆம் தேதி வரை மட்டுமே ஆதார் அட்டையை மட்டும் வைத்து பேன் கார்டு விண்ணப்பிக்க முடியும். ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு பேன் கார்டு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் பிறப்பு சான்று, வாக்காளர் அடையாள அட்டை, 10ஆம் வகுப்பு சான்று, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் சொல்லிட்டு ஒரு 12 ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆதார் கார்டையும் சப்மிட் பண்ணணும். அது கூட இந்த 12 ஆவணங்களில் ஒரு ஆவணம் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நீங்கள் பேன் கார்டு வந்து புதிதாக அப்ளை பண்ண முடியும். அடுத்ததான் உங்களுடைய பேன் கார்டு ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஃபைலிங்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா incometax.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பேன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வெரிஃபை யுவர் பேன் சொல்லியிருக்கும். இதில் போய்ட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட பேன் கார்டில் இருக்க முறையே உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் என்னவோ டேட், மந்த், இயர் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு தான் 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே என்டர் பண்ணுங்கள். ஃபோர் 32621 ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வேலிடேட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா பேன் இஸ் ஆக்டிவ் பட் டீட்டெயில்ஸ் ஆர் நாட் ஆஸ் பர் பேன். உங்களோட பேன் கார்டு ஆக்டிவாக தான் இருக்குது. நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸும் உங்களோட பேன் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நேம் ஏதாச்சும் மிஸ்டேக் என்டர் பண்ணியிருப்பீங்க. அதனால் இந்த மாதிரி இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பேன் இஸ் ஆக்டிவ் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆர் எஸ் பர் பேன் சொல்லியிருக்கும். உங்களுடைய பேன் கார்டும் ஆக்டிவாக இருக்குது. நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸும் உங்களுடைய பேன் கார்டில் கரெக்டாக இருக்க மாதிரி ஆன்லைன்லையும் அப்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் பேன் கார்டு யூஸ் பண்ணுறவங்களா செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய ஆதார் கார்டு கூட பேன் கார்டு லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டை வந்து இன்ஆக்டிவ் பண்ணியிருப்பாங்க. இதனால் பேன் கார்டு பயன்படுத்தும் அனைவரும் கண்டிப்பாக உங்களுடைய பேன் கார்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி உங்களுடைய பேன் கார்டு ஆக்டிவாக இருக்கலன்னு சொல்லி ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.